ஹலோ, உங்களோட ஊடகத்திலே இன்றைக்கு அந்த விக்கிலீக் வெளியிட்ட ஒரு தகவல், எங்கள் 5 மாணவர் சம்பந்தமான, நான் ஒரு மாணவனின் தந்தை டாக்டர் மாணவரன், 5 மாணவர் சம்பந்தமான ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கீங்க. அதுல உண்மையிலே அதுல அவையில் ஒரு மலுப்புத்தன்மையுடன் அந்த அவ்வளவு இது விக்கிலீக்கால வெளிப்பட்டிருக்கு என்று நினைக்கிறேன். அதில் நடந்த உண்மையை நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். ஏனென்றா அது வேலை முக்கியமான விடயம் என்று நான் நினைக்கிறேன். நான் அப்படியே அதை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஏனென்றா அன்றைக்கு 2006 ஜனவரி 2 எனது மகனும் அவரோட சேர்ந்த 5 மாணவர்களும் காந்தி சிலைக்கு அடியில் திருவண்ணாமலை கடற்கரையில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். உடனடியாக எல்லாரும் அறிவிக்கப்பட்டது அரசாங்கத்தால. இது அவர்கள் கொண்டு வந்த கிருணைட்டை வெடித்து அவர்கள் இறந்தார்கள், ராணுவத்தை தாக்க வந்தார்கள் என்று. நான் எனது மகனை தொடர்பு கொள்ள, அதாவது 7:15 மணி அளவில் அந்த 7:30 மணிக்கு அந்த குண்டு வெடித்தது. அந்த நேரம் நான் என் மகனை காணையில் என்ன போனான். என்ன அந்த இடத்துக்கு போக விடாம கடற்படையினர் அதுல மறைச்சு, அந்த செக் பாயிண்ட் ஒன்றில் மறைச்சிட்டு அங்கால போகல. ஆனா அந்த இடத்துல நான் திட்டமிட்ட கொலை என்றுதான் நான் இதுல சொல்றேன். ஏனென்றா அந்த இடத்துல நல்ல திட்ட தெளிவாக திருவண்ணாமலை டவுன் பூராக லைட் இருந்தது. அந்த இடத்துல மட்டும் பர்பஸ்லி அந்த லைட் ஓப் பண்ணப்பட்டிருந்தது. அப்ப பிறகு ஒரு ஜீப் ஒன்று வர்றத கண்ணான் கோட்டை பக்கமா, அதாவது கோணேஸ்வர கோவில் பக்கமா இருந்து வந்தது. அந்த ஜீப் ஒன்று அங்க முதல்ல அந்த கிரினைட் அந்த கிரினைட் வந்து உண்மையில எறியப்பட்டது ஒரு கிரீன் ஓட்டோவில் வந்த ஆக்களால எறியப்பட்டது. 2 எறியப்பட்டது, ஒன்று எறிய இல்லை, ஒன்று வெடிக்க இல்லை, மற்றது வெடிச்சது. அந்த வெடிச்ச நேரம் ஒரு சிலருக்கு காயப்பட்டிருந்தது. அவையில எனது மானம் மற்ற சின்னவர்களும் தூக்கி ஆஸ்பத்திரிக்கு நினைத்து கொண்டிருக்கதான், நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்க அந்த ஓட்டோ அந்த ஜீப் வந்தது. ஜீப் வந்து அதுல நின்ற அந்த காயப்பட்டவர்களை தூக்கி ஜீப்புக்கு போட்டு அடிச்சு போட்டு திருப்பி தள்ளி போட்டு திருப்பி ஃபயர் பண்ணிக்க அந்த ஃபயர் லைட்ஸ் எல்லாம் ஏத்த நோக்கித்தான், கீழ் நோக்கித்தான் போய்கொண்டு இருந்தது. அப்ப நான் இந்த மறைக்கப்பட்டிருந்த இடத்துல இருந்த நேவி கரண்ட கேட்டுனா இந்த லைட் எல்லாம் கீழே போது நீங்க சண்டை நடக்குதுன்னு சொல்லுங்க, சண்டையில நேருக்கு நேரம் நடக்கணும், நிலத்திலேயே விடுறாங்க என்றதுக்கு என்னென்று தெரியல டாக்டர் வந்து சொன்னார். அவருக்கு என்ன தெரியும், கிட்டத்தட்ட நான் டாக்டர் உண்டு. அப்ப உடனே நான் திருப்பி அதுல கவனமா கவனிச்சு கேட்க அதுக்குள்ள ஹெல்ப் பண்ணிட்டு உதவி செய்யும் கொண்டு சட்டங்கள் வந்துட்டு இருந்தது. இவங்க தங்களை பாட்டுக்கு சுட்டு போட்டு போயிட்டாங்க. அப்ப நான் போக கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த நேரம் அவர் போக விட இல்லை. பிறகு சொன்னார் அவை தங்களுக்குள்ள கதைக்கணும். கபில ஜெயசேகர மாத்தியாக்க ஜீப் என்னவாங்க, அதாவது கபில ஜெயசேகர உடைய எஸ்பி கபில ஜெயசேகர ஜீப் வருது என்று சொன்னாங்க. அப்ப நாங்கள் அதை கேட்டுக்கொண்டு கேட்க பிறகு திருப்பி சொன்னான், இனி டாக்டர் நீங்க போறா போய் பாருங்க, அதுல 5 சிவிலியன்ஸ் இறந்திருக்கிறோம், 2 பேர் காயப்பட்டிருக்கணும் என்று சொல்லி போடாங்க. அப்ப சரி நான் அதுக்கு போகல, அந்த இடத்துக்கு உடனே போகல. உடனே நான் வீட்டை போய் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல போய் பார்க்க என்ன போக என்ன உள்ளுக்கு போக விட இல்லை. முகமூடி கட்டின நேவிகாரங்கள் எல்லாம் முகத்தை எல்லாம் மறைச்சு கொண்டு நின்றவங்க என்ன உள்ளுக்கு போறதுக்கு விடவே இல்லை. அப்ப என்ன தெரிஞ்ச ஒரு நர்ஸ் ஒரு ஆள் என்ன கூப்பிட்டு, மெயின் நர்ஸ் ஒரு ஆள் என்ன கூட்டி கொண்டு போய் உள்ளுக்கு முதல் எமர்ஜென்சி யூனிட்ல பார்த்தா இந்த மகன் இல்லை. அப்ப என்னோட நிலையில சந்தோஷமா எப்படி இல்லையாக்கும். அப்புறம் அதே நேரத்தில் அவர் சொன்னார், திருப்பி மோச்சரியில 5 பாடி இருக்கு டாக்டருக்கு வந்து பாருங்க. கதவை திறந்தா முதலாவது பாடி என்னுடைய மகண்ட பாடி. அதுல அடுத்த போக்கெட்டுக்கு இருந்த எல்லாத்தையும் களவெடுத்து போட்டாங்க. இந்த களவெடுத்து போட்டு வெறும் பொடியத்தை நாங்க கொடுத்துருந்தோம். பிறகு உடனே ஒரு போலீஸ்காரன் வந்து கேட்டான், என்னோட இன்ஸ்பெக்டர், அவன் சப் இன்ஸ்பெக்டர், நீங்கள் ஏன் டாக்டர் மீனாக்குறீங்க, இதுல ஒரு ஃபோம் ஒன்று தரமா இதுல ஒப்பத்தை வச்சிங்கட்டா உங்களோட மகண்ட பொடியை நாங்க ரிலீஸ் பண்றோம், மற்றதையும் நாங்க பாத்துக்கொள்றோம். அப்படின்னா என்ன தெரியும் அங்க நடக்கிற என்னண்டா, சும்மா அப்பாவி சின்னத்தை சுட்டு போட்டு உடனே சொல்லுவாங்க இவங்க எல்ஜிடி தான் அந்த ஃபார்ம் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல டிக்ளேர் பண்ணி வாங்கிடுவாங்க, எல்ஜிடி தான் சுட்டு செத்ததுண்டு. பயத்துல ஒருத்தரும் சேலஞ்ச் பண்றோம் இல்லை. அப்ப நான் இதுல உடனே முடிவு எடுத்துக்கோனேன், இது இனி விடுற இல்லை என்று போட்டு நான் இல்ல அது நாளை நீதவானோட நாங்கள் காய்ச்சி கொள்வோம். அடுத்த நாள் நீதவான் வந்து மோச்சரியில பார்த்து போஸ்ட்மார்ட்டம் ஓட பண்ணி போட்டு போஸ்ட்மார்ட்டம் பொடியில ஸ்டூடெண்ட்ட
இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேரண்ட்ஸ்கிட்ட குறுக்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சுட்டு போயிட்டேன். அதே நேரத்துல அங்க உள்ளுக்குள்ளால அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு வேறு டாக்டர்ஸை போட்டு ராணுவம் இந்த போலீசாருக்கு சப்போர்ட்டான சில டாக்டர்ஸை போட்டு அதை செய்யறதுக்கு நடக்கிறதுண்டு வேற இந்த எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் எனக்கு சொல்லிச்சினோம். உடனடியாக நான் அதுக்கு அங்குள்ள ஹியூமன் மேனேஜருக்கும் அறிவிச்சு எல்லாருக்கும் அறிவிச்சு போட்டு ஆயத்தமா இருந்தேன். அந்த நேரம் துரண்டசிங்கம் எம்பியும் அங்க இருந்தவர், அவருக்கும் எல்லாம் சொல்லி போட்டு நான் இருந்தேன். பாவை நடக்கண்டு அப்போ கந்தலா இருந்து டிஎம்ஓ வந்திருந்தவர், நான் அதுக்கு அனுமதிக்கல, அவர் செய்யல. அது டிஎம்ஓ வந்திருந்தார், அவர் செய்யலான்ட்டு மறந்துட்டேன். அதுக்கு பிறகு அந்த பெர்மனன்ட் ரிங் ஜிஎம்ஓ அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்தவர் என்னுடைய மகண்ட உடம்புல இருந்து ஒரு புல்லட் எடுக்கப்பட்ட